ப்ரோ இத்தனை வருஷத்தில் இப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறோம் ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஏதோ புது படம் பார்த்த மாதிரி ஃபீலாக இருக்குது ப்ரோ. எதுவுமே வேணாம் ப்ரோ. அவர் எங்கே வேணால் போட்டால் எங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இன்னும் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரீரிலீஸ் பண்ணால் போதும். வேறு எதுவுமே தேவையில்ல ப்ரோ. புது படம் வரலன்னு கூட ஃபீல் பண்ண மாட்டோம் ப்ரோ. அதுமாதிரி ரீரிலீஸ் வேறு வந்து வேறு என்ன படம் வரணும்னா சர்க்கார். சர்க்கார்ன்ற நிறைய ப்ரோ எல்லா படம் ரீலீஸ் பார்ப்போம் ப்ரோ. நாங்கள் மாஸ்டர் தான் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுதான் வெயிட் பண்ணிட்டு. ஆனால் இன்னும் என்ன வேணா ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் வெயிட் பண்ண ப்ரோ. அண்ணன் சிஎம் ஆகணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் சிஎம் ஆகிட்டாருன்னா எல்லாரும் ரிலீஃபாக இருக்கலாம். எங்கே வேணா போட்டோம் ப்ரோ. சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இவ்வளோ பார்த்தீங்களா கூட்டத்தை நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒரு சீட்டு காலியாக இல்லை. எல்லா சப்போர்ட்டும் அப்படியே இருக்கும். எங்களுக்காக மாதத்துக்கு ஒரு வாட்டி இது பார்க்குறவங்க யாரானா இருக்கட்டும், மாதத்துக்கு ஒரு வாட்டி ரீரிலீஸ் பண்ணால் மட்டும் போதும். வேறு எதுவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ரீரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும், கேரண்டி. ப்ரோ திருவள்ளூரே ஊர் தான் ப்ரோ. திருவள்ளூரில் முடியாது சம்பவம் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் சும்மா ப்ரோ பேசுகிறவங்க பேசினே இருப்பாங்க ப்ரோ. 1000 பேசுகிறவங்க பேசினே இருப்பாங்க. எங்கள் அண்ணா எங்கள் மனசில் இருக்கிறார் ப்ரோ. அவர் ஜெயிச்சிடார் ப்ரோ. கண்டிப்பாக ஜெயிப்பார் ப்ரோ. எவனாலேயே எதுவுமே பிடுங்கவே முடியாது. டிஎம்கே காலமானார், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஓட்டு ஐடி கூட இருக்குது ப்ரோ. காட்டுமா நாங்கள் போட்டவை அந்த ஒரு கூட போடுவோம் அண்ணனுக்கு. அந்த ஒரு ப்ரோ அதெல்லாம் தப்பு ப்ரோ. தப்பு. சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் ப்ரோ. ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரீரிலீஸ் பண்ணால் போதும். இதுக்கு மேலே கடைசி படம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது திருவள்ளூருக்கு வந்து என்ட்ரி கொடுக்கும்போது வந்து ப்ரோ பிளாஸ்ட்டு ப்ரோ. நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க கூட்டத்துன்னு சொன்னாங்கல்ல, கூட்டமே வராதுன்னு சொன்னாங்கல்ல. சுற்று வட்டாரம் எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் சன் டிவியில் போட மாட்டாங்க, புதிய தலைமுறையில் போடுவாங்க. நீங்கள் அதில் போய் லைவ் மட்டும் போடுங்க. வேறு ஏதாவது மொக்கையாக போடுவாங்க. பழைய ஆளாக உட்காந்து பாருங்கள். இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷன்லாம் வந்து சூற விட்டுப்பாங்க திருவள்ளூருக்கு. வாங்க ப்ரோ. அவங்க வந்து பேசுறதுக்கு டாபிக் இல்லாமல் தேவையில்லாமல் பேசின்னு இருக்காங்க ப்ரோ. அப்படியெல்லாம் அது மாதிரி அண்ணா வந்து எல்லாருக்கும் நல்லதுக்காக லீவ் டைமில் வந்து பார்த்துட்டு போகிறதா வந்தார். இவனுங்கள மாரி சும்மா அந்த கவர்மெண்ட் பஸ் எடுத்துன்னு வந்து எல்லாரையும் காசு கொடுத்து கூட்டின்னு வந்து சோறு போட்டான். யாருமே காசை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அவ்வளோ பேர் வந்து பசியும் பண்ணிமான்னு அண்ணனை பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாம் அண்ணனுக்காக மட்டும்தான். நீங்களோட அவரோட சொந்தங்களுக்காக மட்டும்தான் வந்து அவர் எல்லாரும் அவர் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் சனிக்கிழமை வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மண்டே வச்சா ஒருத்தரும் காலேஜ் போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் அவரு எல்லாருமே பார்க்கணும். நாங்கள் எல்லாருமே பார்க்கணும். அந்த ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் அவர் வச்சுக்கிறாரு. பேசுகிறவங்க பேசியிருந்தா அப்புறம் இருப்பாங்க. நாங்கள் வந்து டிஎம்கே ஒரு ஆளாக மதிக்கலை, அவ்வளோதான். நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணிக்கோங்க. என் சொல்லுங்க. புரியல ப்ரோ. அவர் நாங்கள் ஒரு ஆளாவே பார்க்கல ப்ரோ. அவரை வந்து லிஸ்ட்ல சேர்க்கல ப்ரோ. ஆக்சுவலாக அவர் வந்து 400 ரவுடி தான் உள்ள வந்துட்டார் சீமான். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அவர் அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ. அவர் வந்து ப்ரோ அவர் லிஸ்ட்ல இல்லை ப்ரோ. அவர் பயந்தாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை ப்ரோ. எங்கள் அண்ணா சீமான் 8% போயிடுன்னு போய் பயந்துட்டாரு. அதனால ஒரே இதுதான் ப்ரோ. இந்த கூட்டம் ரீரிலீஸ் 20 வருஷம் 2000 ரிலீஸ் ஆன படம். இவ்வளோ கூட்டம் வந்து ஒரு சீட்டு கூட காலியாக இல்லை. இதுலேயே தெரிய வேணாவா ரீரிலீஸ் அப்பவே எப்படி இருக்குது. அப்போ படம் வந்தால் இன்னும் சப்போர்ட் இருக்கும் ப்ரோ. எல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் பார்க்கறதுக்கு வராங்க, ஓட்டு போடுவாங்களா, எல்லாம் கலைஞ்சிரும். அப்படியெல்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க. ஒரு பட்டன் அடிச்சு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் எங்களுக்கு. அண்ணன் இதான் ஓட்டுலேருந்து 12 மணி வரைக்கும் நின்று அவரை பார்க்கறதுக்கு இருக்காங்க. 2 மணி நேரம் பக்கத்தில் இருக்க பூத்தில் போய்ட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க சும்மா பேசுறவங்க பேசினா அது நாங்கள் இதை ட்ரை பண்ணது வந்து 5வது தேட்டரா. நாங்கள் ஒரு கார்டு 10 ரூபாயில்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் போகிறோம். ஃபுல்லு 5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஃபுல்லு. என்னடா 2 நிமிஷத்தில் கமலா தேட்டர் ஃபுல்லு. அவன் 10 மணிக்கு விட்டா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலேஜ் போகிறதுக்குள்ளே ஃபுல்லு ரெடி பண்ண முடியல. கடைசியாக இந்த தேட்டர் தான் மாட்டுது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ செலிப்ரேஷன் நடக்கும். இல்லை இவ்வளோ ஜனம். அந்த பிட்டு சீன் ஒன்ஸ் மோர் கேட்ட போட மாட்டேன்ட்டாங்க ப்ரோ. மனசே கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. அவ்வளோ நேரம் கத்தி நின்னோம். ஆனால் அண்ணன் ஃப்ரேமில் வந்துட்டா போதும் ப்ரோ. மனசே திருப்தி. நாளைய முதல்வர் விஜய் வாழ்க வாழ்க. சின்ன ரெக்வெஸ்ட் என்ன, சூப்பராக இருந்துச்சு ஆடியன்ஸ். ஆனால் அந்தளவுக்கு வைப் இல்லைண்ணா. கொஞ்சம் பேர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆடினா தானே வைப்பாக இருக்கும். யாருமே ஆடவே மாட்டாங்க. 10 பேர் தான் ஆடுறாங்க. எல்லாம் அப்பெல்லாம் நாங்கள் வந்து பிறக்கவே இல்லை. அதனால 25 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்க்க செம்மையாக தேட்டருக்கு வந்து இப்போ வந்து ஃபன் பண்ணி நல்லா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது கிடைக்குமான்னு தெரியல நான் ஜனநாயகத்துக்கு. ஆனால் இதுக்கு வரலான்னு பார்த்தா இங்கேயும் கிடைக்கல. ஆனால் ஒரு 3rd ஷோவோ 4th ஷோவோ அதுக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான். ஆமாம் அவர் தான். நானும் ஓட்டர் ஐடி வாங்கி ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் டிவிக்கே தான். ஓட்டர் ஐடி ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். டிவிக்கே தான். தேங்க்யூ. 25 இயர்ஸ் கழிச்சு நான் அப்போலாம் பிறக்கவே இல்லை. அதனால் சரி ஃபஸ்ட் டைம் பார்க்கலான்னு வந்தேன்.
இப்போ இருக்கிற தளபதியோட அப்போ இளைய தளபதியாக பார்க்கும்போது அவர் ஆக்டிங்கு அவர் ஸ்மைல்லாம் செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. படம் என்ன சொல்கிற ஆல்ரெடி ரீரிலீஸ் ஆன படம் தான், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. தேட்டர் உள்ளே செம்ம ஃபன்னு போச்சு. எல்லா பாட்டும் ரிப்பீட் போட்டாங்க. செம்ம டான்ஸு செம்ம ஃபன்னாக போச்சு. செம்ம என்ஜாய் பண்ணோம். 2026 அவர் தான் வருவார், வரணும். இப்போ நடக்கிற இது ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் எங்களுக்காக அந்த 250 கோடியை விட்டு வரும்போது அவருக்காக நாங்கள் பண்ணோம்ல, நாங்கள் எதுக்கும் அவருக்காக நாங்கள் பண்ணுவோம். இப்போ கரூர் போதாது, ஆல்ரெடி திருச்சி கோட்டை அப்படின்னாங்க, அதை உடச்சிட்டாங்க. நாகப்பட்டினத்துலேயும் வச்சு செஞ்சுட்டாரு. அடுத்தது நாளான்னைக்கு கரூரில் மறுபடியும் கதை தான் போதானுங்க. அதெல்லாம் பேச மட்டும் தான் செய்வாங்க. அதுக்கு விஜய்னா கூட பேச தேவையில்ல, அவங்க இதில் இருக்கவங்களே பேசிடுவாங்க. கையில் ஃபோன் வச்சுருக்க ஒருத்தரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். நாங்கள் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டோம், அதுக்காக நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ. குஷி படம் எப்படி இருக்குன்னு? குஷி படம் அல்ட்டினா எப்போவுமே 2Kன்னு சொல்லுவாங்க. 2Kலேருந்து ஸ்டார்டிங்கே இதுதான், குஷி தான் கெத்து. ஸோ லவ் டெஃபினேஷனான ஒரு ஃபிலிம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து விஜய் முடிஞ்ச கால் வைக்கிறாங்க. ஏன்னா திருச்சி சொன்னாங்க, அவர் வச்சுட்டு அந்த டான்ஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த கண்டினியூ பண்ணுவாரா? எப்போ கண்டினியூ பண்ணுறாரு? தளபதி கிட்ட சவால்லாம் விட்டால் திருச்சியில் வச்ச மாதிரி டபுள் மடங்கு நாங்கள் திருவள்ளூரில் போனால் கூட நாங்கள் நிற்போம். கூட ஃபேன்ஸ் எல்லாருமே நிற்போம். முதல்ல எங்களுக்கு வந்து அந்த நல்ல மனுஷன், அந்த மனசு தளபதி தான். அந்த தளபதி மனசு யாருக்குமே வராது. எந்த தளபதின்னு எவன் காப்பி அடித்தாலும் எவனுக்கும் வராது. இப்போ டேரெக்டாக அட்டாக் பண்ணிட்டாரு டிஎம்கேவில், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்கள மாதிரி மற்றவங்க பேசுகிற மாதிரி பின்னாடி வந்து நாங்கள் அணில்னு கத்தின்னு இருக்க மாட்டோம்னா, நாங்கள் டேரெக்டே அட்டாக் தானே. சீமான் வேறு நடுவில் வந்து அதெல்லாம் வேணாண்ணா, அதெல்லாம் ஒரு ஆளே இல்லைண்ணா, அதெல்லாம் வேணாம். அப்புறம் சொல்லணும் வேறு மொத்தத்தில் என்னென்னா டிவிக்கு 2026 அன்றும் இன்றும் என்றும் டிவிக்கே தான். 2026 டிவிக்கே தான். படம் சும்மாவே சூப்பராக தான் போகுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி படம் வந்துச்சு, வந்து தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, குட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே தளபதியோட என்ஜாய்மெண்ட் ஒரே மாதிரி தான் ப்ரோ, அதே மாதிரி தான் இருந்துச்சு. யார் வேணா நான் சொல்லிட்டேன் ப்ரோ, அதெல்லாம் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம், வருவார். ரிலீஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், பெட்டராக இருக்கும். தேங்க்ஸ். இது எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க? பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். வருஷம் கழிச்சு வந்துருக்கு, அது எப்படி ஃபீல் பண்ணுறேன்? நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேட்டரில் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வைப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல, பார்க்கலாம். கடைசியில் இன்னும் கொஞ்சம் அந்த படம் அந்த காலத்திலே இப்படி எடுத்துக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல, எஸ்ஏ சூர்யா டைரக்ஷனில் படம் பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது.